ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி அண்ணன் இந்த வீட்டில் தாம்மா இருக்கணும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், செஞ்சுருக்கான். அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும். அவனுக்கே இந்த வீட்டை கொடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், இது மாதிரி நான் எனக்கு மேரேஜ் ஆகிட்டா, இன்னும் உனக்கு மேரேஜ் ஆகலை. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க முதல்லன்னா, ஒரு வீடு இருக்கா என்னங்கிறத தான் முதல்ல கேட்குறாங்க. அதை விட்டுட்டு தான் அடுத்த ஒரு விஷயத்தையே அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம அதனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இடம் இருக்குது, ஏதோ நான் பார்த்து ஒரு வீடு கட்டிக்கிறேன், பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன். அதை எதையும் நீ குழப்பமாகாமல் நீ இரு, அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் சொல்கிறேன். இருந்தாலும் எனக்கு என்ன கவலைன்னா, உனக்கு இப்போ ஒரு வீடு கட்டுறதுன்னா கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா வேணும். அதுக்கு கம்மியாக ஒரு வீடு கட்டுறதுங்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு நல்ல வீடு கட்டி செஞ்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும்னு அப்படின்னோடனே, நீ வாடகை வீட்டில் இருந்தேன்னா எல்லோரும் என்ன சொல்லுவானுங்க, இந்த பாரு அவன் தம்பி வீட்டை எடுத்துக்கிட்டு அவன் அண்ணனுக்கு எதுவுமே இது பண்ணல பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுன்னே, நீ அதை நினச்செல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. சொல்கிறவங்க நமக்கு எதுவும் ₹1 கொடுக்க போகிறதில்ல. யாராச்சும் சொல்கிறவங்க ஏதாச்சும் செய்ய போகிறாங்களா, பண்ண போகிறாங்களா? யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால் நீ அதை யோசிக்காத. யோசித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரியான ஒரு நேரத்தில் எல்லாமே நடக்கும், நடக்காமல் போகாது. நமக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோதானே தவிர எதுவுமே மாறி இது பண்ணாது அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிற, நீ சொல்கிற விஷயத்த சரியான ஒரு இதில் நீ சொல்லு அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் புரியுது என்ன இதோ அதை நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நீ சொல்கிற, எனக்கு புரியுது, எனக்கு புரியாமல் கிடையாது அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீ அதெல்லாம் நினச்சி எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. எதாக இருந்தாலும் நம்ம சமாளிக்கணும். சமாளித்து தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதையாச்சும் யோசித்து எதுவும் நீ மனசை போட்டு இது பண்ணிக்கக்கூடாது அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கலைண்ணே, ஏதோ நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம எதுவும் குழப்பிட்டு மனநிலையை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, அதுதான் நீங்கள் சொல்கிறது தான் எனக்கும் சரியான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போவோம், பார்ப்போம் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இது மாதிரி அண்ணனுக்காக எதுவும் நம்ம இது பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, சரி நம்ம ஒரு லோன் வாங்குவோன்னு அந்த இடத்த வச்சு ஒரு லோன் வாங்குவோம். லோன் வாங்கி நம்ம கொஞ்சம் பணம் போட்டு வீடு கட்டுவோம். வீடு கட்டினா தான் நமக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னோடனே, புரியுதுப்பா, எனக்கு புரியாமல் கிடையாது. இருந்தாலும் லோன் வாங்கினாலும் நம்ம அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன் இப்படி தான் போயிட்டுருக்கும். நம்மளுக்கு மாதம் நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறதுங்கிறது நம்மளுக்கு முடியாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு வீட்டை நம்மளால கட்டிக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன ஏதுங்கிறது புரிய மாட்டேங்குது. அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீங்கள் எதுவும் அதையே சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில் பார்ப்போம், பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி விடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம் நான் அண்ணனுக்காக கொஞ்சம் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுற காசுலேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிடலாம். எப்படியும் நமக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் ஆகும். அதுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம ஒரு வீடை கட்டிடணும். அந்த இடத்துல வீடு கட்டிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, நம்ம வீடு கட்டி இது பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளுக்கான ஒரு இதை நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 2 3 வருஷத்துக்கு நம்ம அந்த ஒரு விஷயத்த நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அதை நமக்கு ஒரு நல்ல வழியில் நம்ம கொண்டுட்டு போனால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசலை எதுவுமே அண்ணன்கிட்ட பேசி அவரை நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம செயலால் தான் எதாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணதுக்கப்புறம், சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் காசு சேர்க்க ஆரம்பித்தேன். நான் ஒரு 40,000 சம்பளம் வாங்குறேன்னா
ஒரு 20,000 சேர்க்க ஆரம்பித்து ஒரு 5,00,000 6,00,000 நம்மளால முடிஞ்சது ஏதாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதோட நம்ம ஆஃபீஸில் கொஞ்சம் லோன் போட்டோன்னா ஒரு 5,00,000 வரைக்கும் கிடைக்கும். அதனால் ஒரு 10,00,000 கொடுத்தா கூட அண்ணன் மீதி பணத்தை போட்டு ஏதாச்சும் வீடு கட்டிக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருந்துச்சு.